எளியோரின் தஞ்சமே என் மேல் இறங்கிடுமே தேவா, என் மேல் இறங்கிடுமே. இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், திரு பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தில் பிரவேசிக்க, சுதந்திரிக்க நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. எல்லா அசுசியும் நீங்கன்னா ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது. எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலே கேட்க போகிறோம். ஆமென். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்டா இன்னைக்கு தான் போன வாரம் கேட்காம இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா, நீங்க வீட்டில் போய் போன வார செய்தியை நீங்க திரும்ப கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ வாக்குத்தத்தத்தை உடைய வாக்குத்தத்த சந்ததி, நாம் எப்படி வாக்குத்தத்தத்தை உடைய வாக்குத்தத்த சந்ததியாய் மாறினோம்? கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவின் உடையவர்கள். அவர்கள் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள், அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆமென், வாக்குத்தத்தத்து சந்ததியாய், ஆபிரகாமின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தமாக பெருசா சொல்லப்படுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அந்த கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பரிசுத்த ஆவியானவர், பிதா அருளின வாக்குத்தத்தம். 2வது இளைப்பாறுதல். ஆமென். எபிரேயர் 4:1 இளைப்பாறுதல். 3வது நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25. நம்ம இதை நோக்கி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், கரை திரை அற்றவர்களாய். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, ஆமென். இதே யோவான் ஸ்நானன சொல்லியிருந்தா விரியன் பாம்பு குட்டிகளே பார். ஆமென். அவர் ஆமென் எவ்வளவு அன்பா சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென், ஆவியிலும் மாம்சத்திலும் நம்மை சுத்திகரித்து கொண்டு, வெளிப்புறமும் உள்புறமும், இந்த சுத்திகரிப்புங்கிறத என்னைக்குமே நம்ம மனசுல இருக்கணும். அனுதினமும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். பாருங்க, நீங்க என்னதான் புதுசா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து அதுல எப்படியாவது நம்ம அறியாமல் என்ன படும் தெரியுமா? காரப்படும். சிலர் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு கிளீனா தெரியும். எப்படி தெரியுமா? அந்த முத்திரையோடு வருவார்கள். ஹல்லேலூயா. அதுவும் இந்த திருவிருந்து டைம் எல்லாம் வெள்ளையாய் வந்தவர்கள் சிகப்பாய் போவார்கள். ஹல்லேலூயா. அவங்கயும் மேலேயும் சிந்தி எங்க மேலேயும். நம்ம என்னதான் கேர்ஃபுல்லா படவே கூடாது. ஒருத்தர் படவே கூடாதுன்னு இப்படி ஊத்துனார், கண்ணை மூடிட்டு. அதுக்கப்புறம் ஒழுங்கா ஊத்துனார். அப்படி பற்றவே கூடாது. நம்ம என்னதான் பார்த்து சில நேரத்தில், அப்போ எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே அதனாலதான் ஜாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். போன வாரம் நம்ம கேட்டோம், இந்த
மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்னது? பாவம். அது நீங்க பாவம் போல சொல்லக்கூடாது. மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்னது? அடிக்கிறீங்க பாருங்க. ஆமென், அல்லேலூயா. பாவம், பாவம். இந்த பாவம் என்ன செய்கிறது என்று பார்த்தோம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியத்தை முறிக்கிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே அது பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். போன வாரம் நாம் ஒரு வார்த்தையை பார்த்தோம். 2 நிலைகளில் ஜனங்கள் நிற்கிறதை யாத்திராகமம் 20:21 வாசியுங்கள். 20:21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த எல்லாருமே ஒரே இரத்தத்தில் மீட்கப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், மன்னாவை புசித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை பருகி பானம் பண்ணுகிறவர்கள். ஆனா என்னன்னா, 2 பேர் நிக்கிற, 2 நிலையில நிக்கிற கூட்டத்தை பார்க்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றது ஒரு விஷயம், அதெல்லாம் அடிப்படை, அது அஸ்திவாரம் அல்லவா? ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் என்பது அது அஸ்திவாரம், அது ஆரம்ப நிலை. அடுத்த நிலையை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த அடுத்த நிலையை போகும்போது இன்னைக்கு ஒரு கேள்வி, எல்லாருமே ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுக்கு நமக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கிறது? இடைவெளியே இல்லை என்கிற நிலையில் இருக்கிறோமா, அல்லது தூரம் இருக்கிறதா? ஆமென். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இடைவெளி இருக்கிறது அல்லவா, இதுதான் நம்ம பிசாசுக்கு கொடுக்கிற இடம். பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாது? இடம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில கேப் வந்துடக்கூடாது. நான் என்னதான் வெள்ளையும் போட்டு உங்க மத்தியில ஊழியத்தை பண்ணாலும் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் கேப் வந்துட்டுன்னு வைங்களேன், அது நான் யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு தெரியுமா? தூதர்களுக்கு இல்லை. ஆமா, தூதனுக்கு தான். எந்த தூதனுக்கு தெரியுமா? விழுந்து போன தூதனுக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? இவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அதான் போன ஒரு செய்தியில் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். பிசாசு பரலோகத்தில் தேவனோடு போராடி பார்த்தா முடியல, விழத்தள்ளப்பட்டான். விழத்தள்ளப்பட்டவன் இப்பொழுது தேவனோடு எப்படி போராடுகிறான் தெரியுமா? அவருடையவர்களை என்ன செய்ய வைத்து போராடுகிறான்? பாவம் செய்ய வைத்து. ஒருவன் பாவம் செய்யும் போது அவன் பிசாசுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்கிறான். பேதுரு படகுல இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல பாவம் செய்கிறவன் தன் வாழ்க்கை படகுல பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இங்கே ஜனங்கள் தூரத்திலும் மோசே சமீபத்திலும் நிற்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்ப இஸ்ரவேலருக்கு பின்னானது எது? சூப்பரா சொன்னீங்க, எகிப்து. முன்னானது என்னது? கானான். இவங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? பின்னானதை மறக்கணும், முன்னானதை நாடணும். பின்னானதை மறக்கல. அந்த விட்டு வந்த, அதுதான் போன வாரத்தில் கேட்டோம். எகிப்து இஸ்ரவேலரை விட்டுட்டு, ஆனா இஸ்ரவேலர் எகிப்தை விடல. பார்வோன் பொண்ணு பொருளோட அனுப்புறான், போயிருன்னு. அதனாலதான் இந்த பாவத்திலே இருக்கிற நிலையில் ஒருவன் காணப்படும் போது இந்த பவுல மாதிரி கதறணும். நிர்பந்தமான மனுஷனா, நிர்பந்தமான மனிதனின் மேல் நிச்சயமானவும் கிருபை. இயேசு இந்த பூமியில வந்தது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. அப்ப என்னில் இயேசு வளரும் போது என்கிட்ட எது அழிக்கப்படும் தெரியுமா? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் ஆமென், அதனுடைய அங்கே பார்த்தால் ஒரு பொற்கன்றுக்குட்டி செய்யப்படுகிறது. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தில் இருக்கிறவன்
இருதயத்திலே எகிப்தை வைத்திருக்கிறவனுக்கு எதிலே களி கூற முடியாது என்றால் அந்த ரட்சிப்பில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது? களி கூற முடியாது. நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு பெரிய செய்தி எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். என் இருதயம் எந்த சந்தோஷத்தை நாடுகிறது? இவங்க என்ன சொல்றாங்க? மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டி அங்கே செய்யப்படுகிறது. இவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு முன் செல்லும்படி. அப்போ இவங்க லைனுக்கே வருவோம். இவங்க சொன்னது போல கன்றுக்குட்டியை உண்டாக்கியாச்சு. உண்டாக்கியாச்சுன்னு அடுத்து இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? கிளம்பி இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து புறப்பட எழும்புனாங்களா? இல்ல, விளையாட எழும்புனாங்க. இன்னைக்கு அநேக காரியத்தை, நல்ல காரியத்தை சொல்லிட்டு தான் கேட்போம். ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை தந்தீங்கன்னா அங்க நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே. ஆண்டவர் வேலை கொடுப்பாரு, நாம் உயர்த்தப்படாது. நோக்கம் வேற. இருதயம் எப்படி இருப்பட்டதா இருக்கு தெரியுமா? திருக்குள்ளதும் நான் விண்ணப்பம் பண்ணியும் கர்த்தர் எனக்கு தரலன்னா, நான் விண்ணப்பம் பண்ணின காரியத்தை கர்த்தர் எனக்கு தரும்போது நான் என்ன செய்வேன் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஃபுல் படம், நம்ம படம் மொத்தம் அவர் கையில் இருக்கு. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பார். தெரியும். ஆண்டவரே, உமக்காக வாழ்ந்தாலும் உம்மோடு தான், செத்தாலும் உம்மோடு. கரெக்ட் தான், நீ இருப்ப. ஒரு கொசு கடிச்சு அது கொஞ்சம் வீங்கினாலே நீ 2 நாள் ஜெபம் பண்ண மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காலம் எல்லாமே மொத்தமா தெரியும். ஆண்டவரே, ஆமென். 7 மடங்கு அக்கினி ஆனாலும் நிற்பேன். ஏசிலே தூங்குற நீ 7 மடங்கு அக்கினிலையா? ஆமென். நம்ம A to Z எல்லாமே அவருக்கு தெரியும். நான் ஒண்ணு கேட்டு அவர் தரலன்னா, அவர் தராதது எனக்கு நன்மை அப்படி ஒரு மனநிலைமை எனக்கு தாங்கன்னு அடிக்கடி கேட்கறது உண்டு. அப்படி கேட்கணும். ஆண்டவர், இது நான் கேட்டேன் தரல, ஆனாலும் தரல, நீங்க ஓகே ஆண்டவர், நீங்க தரல, அதனால நான் நல்லா இருக்கிறேன்னு என்ன அக்செப்ட் பண்ண வைங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. சிலதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா அது வந்தா நான் மாறுவேன், அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமா, இப்போ ஆண்டவரே இவர் பார்க்கிறார், அதனால ஆமேன் சொல்றேன். ஆமேன் சொல்றத வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நான் எவ்வளவுக்கு ஆண்டவரை நம்புறேங்கிறது தான் இருக்கு. ஆனா இங்கே ஜனங்கள் வேற சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள். பிரசங்கி 2வது அதிகாரத்துல 10-11 வசனங்களிலே சாலமோன் இப்படி சொல்லுகிறார், என் கண்கள், நானே வாசிக்கிறேன், இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணல. ஆமென். ஏன் தெரியுமா தடை பண்ணல? அந்த ரியல் ஜாயை நான் மிஸ் பண்ணிட்டேன். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை. இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன், இதை பார்க்கணும்னு தோணுது பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகளில். ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதோ அந்த ரியல் ஜாய் என்னை விட்டு போயிட்டு. Where there is holiness, there is real joy. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருத்தனுக்கு நஷ்டம் ஆயிட்டுன்னு வைங்களேன், அவன் கண்ணு சிலதை பார்க்க வரும் தெரியுமா, அது தடை பண்ண மாட்டான், அவன் பார்த்துருவான். இன்னைக்கு எல்லாமே நம்ம மொபைல்ல இருக்குது, எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு, எல்லாமே கைக்குள்ள இருக்கு. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா உலகமே கைக்குள்ளதான் இருக்கு. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல, உலகத்தின் கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்பவுமே நம்ம போனை கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் நம்ம சேஃபா இருப்போம். இந்த போன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு வைங்களேன், ஹல்லேலூயா. ஆமென்.
சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, சார்ஜ் போட்டுட்டு இப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டில் நாயெல்லாம் கட்டி விட்டுருக்கோம் தெரியுமா? சரி, அப்படியே இருக்கும், அப்படி பார்த்து அப்படியே இருக்கும். ஆமாம், நாயை அவுத்து விட்டா அதுக்கு சந்தோஷம், இது சார்ஜ் எடுத்து விட்டா இது எல்லாம் தலைகீழா நடக்குது. அப்படி அப்படியே இருக்கும், அமைதியா அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம் போல அப்படியே இருக்கும். சார்ஜ் இல்லை, அவசரம், அது தப்பு இல்லை. சரி, இருந்தாலும் நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுது? என் கண்கள் இச்சித்தவைகள், என் கண்ணு சிலதை பார்க்கணும்னு சொல்லுது, உடனே நான் பார்க்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகள், நான் ஒன்றையும் தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று வைக்கவில்லை. எனவேதான் சாலமன் வீட்டில் 1000 ஆத்துமாக்கள். நான் வேண்டாம் என்று வைக்க, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் என்ன செய்து கொண்டிருந்தது? மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். நான் என்னெல்லாம் செஞ்சானோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம், அதை பண்ண எனக்கு சந்தோஷம், இதை பார்த்தேன் எனக்கு சந்தோஷம். என்ன பண்றதுக்கு, ஐயோ சினிமா பார்க்கிறேனே, இப்படி அழுதுட்டா. தியேட்டர்ல போயிருந்து யாராவது ஆவியில நிரம்புவாங்க? இல்ல. என் கண்கள் இச்சித்த, இது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, இது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. அந்த ரிசல்ட் என்ன? 11 சொல்ற, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து திரும்பி பார்க்கும்போது இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு 10 என்ன சொல்றாரு? என் மனம் எப்படி இருந்துச்சு? மகிழ் செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம். இதுதான் பாவம். பாவம்னா என்ன தெரியுமா? செய்யும் போது சந்தோஷம், செய்த பிறகு சஞ்சலம். ஆமென். அடுத்து சொல்றாரு, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. 18வது வசனத்துல சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். அடுத்து சொல்றாரு, எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. பின் வர போறது யாரு? சந்ததி. இது கொஞ்சம் படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை, அதாவது நினைவில் ஒரு சிந்தையை கொண்டு வந்தார். அதைப்படி எழுதி வைத்தேன், நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய மகிழ்ச்சி மனவேதனை ஆனால் நம் பிரயாசத்தின் பலனை நம் தலைமுறை அனுபவிப்பதை கூட நம் உள்ளம் விரும்பாது. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். நம்முடைய மகிழ்ச்சி மனவேதனையானால் நம்ம சம்பாதித்து வைத்த சம்பாத்தியத்தை நம்முடைய தலைமுறை அனுபவிப்பதை கூட நம்முடைய உள்ளம் என்ன செய்யாது தெரியுமா? விரும்பாது. இந்த சாலமோனுக்கு அந்த நித்திய சந்தோஷம் இல்லை, தாவீதுக்கு நித்திய சந்தோஷம் இருந்தது. ஏன்னா தாவீது எங்க சந்தோஷத்தை தேடினான் தெரியுமா? கண்கள் இச்சித்தவைகளில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல. அதனால தாவீது போகும்போது சாலமோனை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே, இதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன்டா, ஏதோ வச்சுக்கோ அப்படிங்கிறான். நித்திய சந்தோஷத்தை இல்லாமல் கண்கள் இச்சித்தவைகளை தேடி விரும்பினவன் மனதில் சஞ்சலம் பெருகின போது அவன் என்ன சொல்றான்? நான் சம்பாதித்து வச்சதை எனக்கு பின்னாடி வர, இது எனக்கு பிடிக்கலங்கிறான். ஆமென். பாவத்தின் விளைவை பார்த்திருக்கீங்களா? தலைமுறை நம்முடைய நன்மையை அனுபவிக்கிறது கூட நம்முடைய உள்ளம் விரும்பாது. ஆமென். சவுலே, தாவீது ராஜாவாகிறத உங்களுக்கு பிடிக்கல, அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? நீங்க இருக்கும் போதே யார ராஜாவா ஏற்படுத்தி இருக்கணும் தெரியுமா? யோனத்தான. ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்ல. யோனத்தான் அந்த இடத்துல சாமுவேல் யோனத்தான் மேல அபிஷேகத்தை வச்சாலும் கொலை செய்யறதுக்கு நிற்பான். ஏன்னா ஒரு கட்டத்துல கொல்றதுக்கே போயிட்டான். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்ன்றான்? சவுல் ஃபாஸ்டிங்னார். யோனத்தானுக்கு இந்த மேட்ரு தெரியாது. அவர் போற வழியில தேன்கோட்ல இருந்து தேன் வடிஞ்சிட்டு இருக்கு. அவர் குத்தி சாப்பிட்டாரு, கண்ணு திறந்துட்டு. ஆமென். அவனுக்கு கண்ணு, சவுலுக்கு கண்ணு திறக்கல, பையனுக்கு கண்ணு திறந்துட்டு. அவன் கண்ணு திறந்துட்டுல அவன் சாகணும்.
அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி, யா அவன் அவன் இருக்கட்டும் போட்டோம். ஆமாம், ஏதோ ஊரு கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் பைபிள் உள்ள ஸ்டோரியை தான் சிம்பிளா சொல்லிட்டு நான் வரேன். ஆமாம், சரி அவன் சாகணும் அப்படின்ட்டான், அவன் சாகணும் அப்படின்ட்டான், அவன் சாகணும். ஆமாம், இன்னைக்கு உங்கள் பிதாக்களுக்கு எனக்கு மறக்கவே முடியாது. என் தகப்பனார், நாங்கள் எங்களுடைய லாஸ்ட் ஃபேமிலியாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது அவங்க எங்களை பிளஸ் பண்ண வார்த்தை, பிதாக்களுக்கு பதிலாக பிள்ளைகள் உன் புத்திரர் இருப்பார்கள், அவர்கள் பூமியில பிரபுக்களை போல் இருப்பார்கள். சங்கீதத்தில் அப்படி வார்த்தையை சொல்றாங்க. அதனுடைய மீனிங் அப்போ ஒன்றுமே புரியலை. ஆனால் அதுதான் அவங்க ஃபைனலாக எங்கள் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாரையும் பிளஸ் பண்ண வேர்டு, பிதாக்களுக்கு பதிலாக. அதாவது நான் இருக்க மாட்டேன்ப்பா, நான் இனி எத்தனை காரியத்தெல்லாம் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பிள்ளைங்க இருப்பாங்க, பிரபுக்களை போல இருப்பாங்க. ஆமேன். அதாவது நீதிமானுடைய வேர் இருக்கு தெரியுமா, அது 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 துளிர்க்கும்னு பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு இந்த பாவத்தினுடைய விளைவு என் மனதில் இருக்கிற மகிழ்ச்சியை மாற்றி சஞ்சலத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, என் தலைமுறை நன்மை அனுபவிக்கிறது கூட என் உள்ளம் வந்து வெறுக்கும். இந்த சாலமன் சொல்றார், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சதை இன்னொருத்த எனக்கு பின் வருகிறவனுக்கு அதை வைத்து போக வேண்டி இருக்குமே. ஆமே. எனவேதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த அக்கிரமங்கள், இந்த தாவீது இன்னைக்கு காலையில் எழுப்பி அதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சொல்லுவார், ஆண்டவரே அக்கிரமத்தை பாருங்க, என்னுடைய அக்கிரமம் பெருகுது ஆண்டவரே, அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறது அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வந்து அந்த சமூகத்தின் சந்தோஷத்துக்குள்ள என்றாக பார்க்கிறார். நம்ம என்றே ஆக மாட்டேங்கிறோம். அந்த இளைய குமாரன் பின்வாங்கி போன சாப்டர் நம்ம கிட்ட கண்டினியூ ஆகுது, திரும்பி வருகிற சாப்டர் கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஆமென். அவன் ஒரு நிலையில குறைவுபட துவங்கினதும் தேசத்தின் குடிகளிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறான். இன்னும் தூரம் தான் போகிறான், இன்னும் தூரம் போக தான் பார்க்கிறோமே தவிர திரும்பி வருவோம், அவர்கிட்ட வருவோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எரேமியா 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். ஒரு புருஷன், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட, ஒரு புருஷன் மனைவியை தள்ளி விடுறானாலே ஏதோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் மனசளவுல அவளை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட மனமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி தள்ளி விட்டுருக்க அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டான், வேண்டாம் இவ இப்படி பண்ணிட்டான், எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிட்டான். அவ புறப்பட்டு போய் இன்னொருத்தனை உடனே போய் கல்யாணம் பண்ணிட்டான். இந்த செய்தி வந்து இவனுக்கு கேள்விப்படுதுன்னு வைங்களேன், அவன் என்றென்றைக்கும் என்று தன் மனசுல இருந்து என்ன பண்ணிருப்பான், அவளை எடுத்திருப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானா, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவாங்க. நீயோ வென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. இதுதாங்க என் ஆண்டவருடைய அன்பு. எதுக்கு ஆண்டவர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஆமென். இதுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:5-6-7 வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அடுத்த வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி, உங்களுக்குள்ள கொஞ்சம் பக்தி இருந்தா கூட, அப்பா அப்பா இந்த அக்கிரமத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த 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 நிர்பந்தமான நிலையிலிருந்து எனக்கு என்ன ரிலீஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க.
பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி. இது கிருபையின் காலங்க, இது சகாயம் கிடைக்கும் காலங்க. அவ்வளவுதான். இந்த பாவத்தெல்லாம் இனி விட முடியாது. ஐயோ இந்த ஆளுகிட்ட மாட்டிட்டேன், இவங்களெல்லாம் இனி விட முடியாது. விட்டா என்ன ஆகும்? நமக்கு பல பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு பல வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ நான் இந்த லவ்ல மாட்டிட்டேன், விட்டா என்ன ஆகும்? அவன் என்ன நினைச்ச ஏங்கி? ஒன்னும் கிடையாது. ஒன்னு நினைச்சு ஏங்கி நம்ம இதெல்லாம் என்ன விடவே முடியாது. இது என் கூடவே வருது, என் விடவே முடியாது. ஒரு தம்பி இப்படிதான் போன் பண்ணான் ஒரு ஈவினிங், பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம் முடியாது பாஸ்டர், ஆனா எனக்கு வந்து இது குடிக்காம இருக்க முடியல. நான் குடிக்காம இருக்க என்ன செய்யணும்? நீ குடிக்காம இருக்கணும்னா அந்த 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 வாசனை பக்கமே நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படியே பாஸ்டர்? ஆமே. அது எப்படி பாஸ்டர்? அது எப்படின்னா நீ அந்த கடை பக்கம் போகக்கூடாது, நீ வாங்கக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த வாசனையும் உனக்கு வரக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர். நாளையில இருந்தா அப்போ இன்னைக்கு இல்லை, நான் இப்போ பக்கத்தில் பாட்டில் வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இதை அதாவது இன்று கடன் நாளையிலேருந்து ட்ரை பண்றேன். இந்த நாளையிலேருந்து ட்ரை பண்றவங்கள நாங்களும் நம்ப மாட்டோம். ஆமே. நம்ம எத்தனை நாளைய பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகாயம் கிடைங்க. இந்த வேர்டு ரொம்ப பிடிச்சு. இந்த வசனம் நல்லா தெரிஞ்ச வசனம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது அப்போ அப்படி ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க. உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம். உன்னால விடவே முடியாத பாவம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவனுடைய அனுகிரகம் இருக்கு தெரியுமா? தேவனுடைய ஒத்தாசை இருக்கு தெரியுமா? எந்த பாவத்தையும் ஜெயிக்க முடியும். ஆனா நீ ஜெபிக்கணும், நீ கேட்கணும். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை, இது பாவங்கிறது உனக்கு உணரணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? யார்? இது சகாயம் கிடைக்கும் காலம். இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா அவர் உதவி செய்ய, அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நான் கேட்கலன்னா நான் எது அற்றவன் ஆகிவிட்டேன் தெரியுமா? பக்தி அற்றவன் ஆயிட்டேன். பக்தியே இல்லாதவன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, இந்த காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. பவுல் கதறினார் அல்லவா? நிர்பந்தமான மனுஷன். பவுல் சொல்லும் போது பவுல் அப்போ பாவத்தில் இருந்தார். பவுல் தன்னுடைய பாஸ்ட் லைஃபை சொல்றாரு, தன்னுடைய பாஸ்ட் லைஃபை சொல்றாரு. நான் இப்படி இருந்தேன், என்னால விட முடியாம இருந்தேன், ஆனா ஆண்டவர் கிருபையா என்னை சந்தித்தார். இயேசு வந்தது என் லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு. 7வது அதிகாரத்துல சொல்றாரு, என்னால எதுவுமே விட முடியல. 8வது அதிகாரத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 7வது அதிகாரத்துல பாவ பிடியில இருந்தவனை கிறிஸ்து பிரிச்சுட்டாரு. 8வது அதிகாரத்துல சொல்றாரு, அவன் இப்ப நான் கிறிஸ்துவின் பிடியில இருக்கிறேன், முடிஞ்சா என்ன பிரிச்சு பாரு. ஆமென். ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிட்டு, கிறிஸ்துவின் பிடியில இருக்கிறவன் வெளியே வரான், பாவ பிடியில இருக்கிறவனுக்கு வெளியே வர முடியல. ஆமென். ரியல் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது என்ன தெரியுமா? பாவ பிடி கட்டாகணும், கிறிஸ்துவின் பிடி ஸ்ட்ராங் ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ரோமர் 7வது அதிகாரம் நம்முடைய பாஸ்டா இருக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் நம்முடைய பிரசண்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பாஸ்ட் என்ன? நான் நிர்பந்தமான மனுஷனா இருந்தேன். யார் இந்த பாவத்தை விட முடியாம இருந்தேன், இந்த பாவத்தை விட முடியாம இருந்தேன், இந்த காரியத்தை விட முடியாம இருந்தேன், இந்த நபரை மன்னிக்க முடியாம இருந்தேன். ஆமா இப்படி இருந்தேன். ஆனா சகாயம் கிடைக்கும் காலத்துல நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அந்த காரியம் திரும்ப வந்தது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது சொல்லிட்டு 7வது வசனத்துல 32:7 சொல்றாரு, நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், நீ என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து எது சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார்? சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், ரட்சண்ய பாடல்கள். ஆண்டவர்ட்ட சகாயம் கிடைக்கும் காலம்.
இன்னைக்கு இந்த சத்தத்தை யாரு காதுல விழுதோ தெரியாது. ஆண்டவர் சகாயம் பண்ண ரெடியா இருக்கிறார். என்னால இதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் விட முடியாது, இப்படி விட முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதுங்க என் ஆண்டவருடைய வல்லமைக்கு மிஞ்சின ஒரு வல்லமையும் இல்லை. சத்தமா நான் விட முடியலன்னா நான் கேட்கலன்னு அர்த்தம். பவுல மாதிரி கதறலன்னு அர்த்தம். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க? இந்த கதறல் எனக்குள்ள இல்லை. நாங்க சும்மா திருவிருந்த பார்த்ததும் ஆண்டவர் என்னை மன்னியும், ஆண்டவர் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மன்னியும். ஆவி அது எது தெரியும்? ஆவி தெரியுமா? அந்த பாவிக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சும்மா அடிச்சு விடாது, கதறணும். ஆண்டவர் எனக்கு ஏண்டவர் விட முடியல, என்னால ஏன் முடியல ஆண்டவரே? சகாயம் கிடைக்கும் காலத்துல ஆண்டவர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அதாவது ஆஸ்தியை வித்து பாதி ஏழைக்கு கொடுக்குறேன், யார்கிட்டயும் அநியாயம் வாங்கின நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன்னு சகைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. ஏன் இவ்வளவு நாள் முடியல? ஏன் முடியல தெரியுமா? ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப ஹெல்ப் பண்ற ஒரு பக்கத்துல நிக்கிறார். யாமை தீர்மானம் எடுக்க முடியாதவனுக்கெல்லாம் தீர்மானம் எடுக்க முடியும். விட முடியாது. இன்னைக்கு இதை நான் விரும்புறேன்னா என் பக்கத்துல கர்த்தர் என்னோடு இருந்தால், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு இன்னைக்கு இது சொல்றோமா? இதை இந்த இயேசுவை இன்னைக்கு இது சொல்ல முடியுதா? செய்ய முடியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நஷ்டப்பட்டவங்க அவங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா எதை தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பாவ சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிடும். அவருடைய ரட்சிப்பிலே கழிகூர். ரட்சிக்கப்பட்டவங்களும் கை தூக்க சொன்னா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஆனா அந்த ரட்சணியத்தின் சால்வேஷன் லூஸ் ஆகாது. ஆனா அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்குல்ல, அது நஷ்டம் ஆயிரும். ஒரு நம்ம வீட்டுக்குள்ள எப்படி தெரியுமா போனோம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அந்த ஆனந்த களிப்பெல்லாம் போயிரும். அவங்க வருவாங்க ஒரு இடத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த ஆனந்த களிப்புடன் பாடி. மீட்கப்பட்டவன் வரும்போதே தெரியும், ரட்சிக்கப்பட்டவன் வரும்போதே தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம் உடையவங்கள்ட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேசினாலே நீங்க சந்தோஷமாயிருவீங்க. ஆமே. இது சிலர்கிட்ட பேசினா நம்ம இருக்கிற சந்தோஷமோ. ஆமே. ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட ரொம்ப பேசினாரா, மரியாள்கிட்ட ரொம்ப பேசினாரா? மரியாள்கிட்ட. மார்த்தாள்கிட்ட பேசல. ஏன் தெரியுமா? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறா. அதனால நமக்குள்ள எந்த டிஸ்கஷனும் வேண்டாம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவங்க கிட்ட ஒருத்தங்க கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்க அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிங்க உங்களால அது சந்தோஷமா இருக்க முடியுது? ஆமா, எப்படி முடியுது? ஹல்லேலூயா. அதாவது மன மகிழ்ச்சி, முகமலர்ச்சி. வேறையும் வசனம் உண்டாதான். ஆமா, முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் போது ஆர்டிபிஷியலா சிரிக்கிறோம் பாத்தீங்களா? நாங்க எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நமக்குள்ள இந்த தேடல் இருக்கணும். அதான் தாவீது ஓப்பனா சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்லை, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. அவர் எழுதியே வச்சுட்டாரு. பாருங்க, இதாங்க என் லைஃப் அப்படின்னு எழுதி வைக்கிறார். நம்ம எழுதுனதெல்லாம் யாராவது பார்க்க வராங்கன்னா, ஆமே, பைபிள் ரெஃபரன்ஸ் கூட காட்டாம தான் எழுதுவோம், பார்த்துடக்கூடாது. ஆமே. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க இதே யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் 2 அழைக்கப்பட்டவர்களை பார்க்க முடியும். ஒருவன் ஆரோன், இன்னொருவன் மோசே. இந்த ஆரோனை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரோன் சாதாரணமானவன் கிடையாது. ஆரோனை போல அழைக்கப்பட்ட அழைப்புங்கிறது சரியான அழைப்பு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மோசே கூட போக முடியாது. யார் தான் உள்ள போவா தெரியுமா? ஆரோன் தான் போவார். அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அனுசரிக்கிறவன். அதாவது மோசே சொல்றத
அதாவது ஆண்டவர் யார்கிட்ட பேசுவாரு? மோசே கிட்ட பேசுவார். மோசே யார்கிட்ட சொல்லுவாரு? ஆரோன்ட்ட சொல்லுவாரு. என்ன பார்த்தாலும் வயசு படி பார்த்தா யாரு தான் பெரியவர்? ஆரோன் தான் பெரியவர். ஆனா இந்த ஆரோன் அதெல்லாம் அனுசரிக்கிறான். 40 வருஷம் எகிப்துல பார்வோன் வீட்டில் வளர்ந்தது யாரு? மோசே. கஷ்டம் இல்லாம வளர்ந்தது யாரு? மோசே. கஷ்டத்தோட வளர்ந்தது யாரு? ஆரோன். ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை மோசே ஊரை விட்டே ஓடிட்டாரு. அங்க குடும்பம் பிள்ளைங்க செட்டில் ஆயிட்டாரு. 80 வருஷத்துக்கு மேல ஒரு ஆள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற யார் தெரியுமா? அவர். ஆண்டு சொல்ல, நீ இப்ப அவன் கூட சேர்ந்துக்கும், அவன் உனக்கு ஆண்டவனா இருப்பான். அவன் சொல்றதெல்லாம் நீ சொல்லு. ஓகே. இப்படி அனுசரிக்கிறவன். ஆரோனுடைய நல்ல குணங்கள்லாம் பார்த்தா சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த இடத்துல ஆரோன் எப்படிப்பட்டவனாய் நிற்கிறான் என்றால், ஆரோனுக்கும் மோசேக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மோசே தேவனோடு நெருங்கி தேவ சமூகத்தில் தரிக்கிறவன். இந்த காரியம் ஆரோனுக்கு மிஸ் ஆகும். ஆரோன் நெருக்கம், ஆண்டவன் தேவனோடு நெருங்கிறதே எப்போ அப்படின்னு கேட்டா, அந்த ஊழியம் செய்யும் போது மட்டும். ஊழியம் செய்யும் போது இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணுமா, ஒரு 3 நாளை கணக்கு வைப்பார். கணக்கு வச்சு 3 நாளைக்கு முன்னாடி தன்னை சுத்திகரிப்பார். சுத்திகரித்து தன் கூட இருக்கிறவங்களும், ஏன்னா பலிபீடத்துல போய் என்ன காட்டணும்? தூபம் காட்டணும். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, ஓகே அடுத்த சண்டே கம்யூனியன் சண்டேயா? ஓகே, இந்த வர கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். நம்ம ஆரோன்ல கண்ட்ரோல். ஏன்னா அடுத்த சண்டே என்ன சண்டே? கம்யூனியன் சண்டே. ஆமே. நம்ம அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சண்டே வரும்போது, அது அந்த ஃப்ரைடே, அதுவும் அந்த கம்யூனியனுக்கு முந்தின சாட்டர்டேலாம் இருக்கு தெரியுமா? அப்படி வரும். கம்யூனியன் சண்டே வரும்போதே வரும் ஏக்கத்தோடு. கல்வாரி அப்படிதான் வருவோம், ஏக்கத்தோட வருவோம். அதோட முடிஞ்சது. அந்த ஆசாரிய ஊழியம் முடிகிறதோட அந்த நெருக்கம் முடிஞ்சிட்டு. ஆனா மோசே அப்படி கிடையாது. மோசே உட்கார்ந்துட்டே இருப்பாரு. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஜனங்கள் ஒரு நாளும் மோசைய பிரஷர் பண்ணல. என்ன? எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று. ஆனா ஆரோனுக்கு அந்த பிரஷர் இருக்கு. ஆரோன் பர்பஸா கண்டுகுட்டிய செய்யல. கண்டுகுட்டிய செய்தே ஆகணும்னு விரும்பி செய்யல. ஜனங்களுடைய பிரஷர். இன்னைக்கு நிறைய பாவத்தை மனுஷன், அதாவது ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அழுத்தம். ஏன் இந்த அழுத்தம் மோசேக்கு இல்ல? ஏன் இந்த அழுத்தம் ஆரோனுக்கு இருக்கு? இந்த அழுத்தம் மோசேக்கு உண்டு, ஆனா மோசே அது பாதிக்கல. ஆனா ஆரோனை அது பாதித்தது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ஆரோன் ஊழியம் செய்யும் போது மட்டும் தேவனிடத்தில் போவான், ஜெபிக்கும் போது மட்டும் தேவனிடத்தில், ஆராதிக்கும் போது மட்டும் தேவனிடத்தில், ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் தேவனிடத்தில், குடும்ப ஜெபத்தில் உட்காரும் போது மட்டும் தேவனிடத்தில். ஆனா மோசே அப்படி அல்ல. எப்பொழுதும் தேவனிடத்தில், எந்த நேரமும் தேவனிடத்தில், என்னைக்குமே தேவனிடத்தில். ஹalleluya. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தேவனிடத்தில், வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தேவனிடத்தில் வர்றவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு பிரஷர் வரும்போது, ஒரு அழுத்தம் வரும்போது அவங்க அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. நம்ம நல்லதா இருப்போம், நல்லதா இருக்கிறோம். சில சொல்லுவாங்க, நான் சர்ச்சில் இருக்கும்போது நல்லா இருக்கிறேன், ஆனா வீட்டுக்கு போனா மாறிடுறேன். 2 நாள் என்னால தாக்கு பிடிக்க முடியுது, 3ஆவது நாள் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிரஷர் இருக்கு. யாருமே பர்பஸா பாவம் செய்யணும்னு செய்யல. எல்லாரையும் அல்ல, தேவனை விரும்பி ஆராதிக்கிற 90, 95 அல்லது 99% மக்களுமே பாவம் செய்யணும்னு செய்யல. ஆனா ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அதுல விழுகிறோம். ஏன் அந்த அழுத்தம் வர காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆராதிக்கும் போது மட்டும் தேவனோடு நெருக்கம், எப்போதும் தேவனோடு என்கிற நிலையை நாம் விரும்பவில்லை. ஆரோன் விரும்பவில்லை. ஆரோன் எதுல சண்டை போட்டார்னா, ஆண்டவர் மோசே கிட்ட மட்டும் தான் பேசினாரா? எங்க கிட்ட பேசலையே. அது சொல்ல வந்த மேட்ரே எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? ஃபேமிலி பிரச்சனை. எத்தியோப்பிய ஸ்திரீய வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால. என்னதான் ஆரோனா இருந்தாலும் வேற ஜாதின்னா கொஞ்சம்
நான் உங்களை சொல்லல. உங்களுக்கு இடிக்குதுன்னா ஆரோனே உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க எவ்வளவு அற்புதம், ரட்சிக்கப்பட்டாச்சு, மோசே வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஜாதி இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் தெரியும். எகிப்தில் இருக்கும்போது மோசே யாரை தான் கட்டிட்டு வந்தான்? எகிப்துக்கு மோசே ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிட்டுல. அப்பெல்லாம் மோசே வேற ஜாதியில பொண்ணு எடுத்தோம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ. சிவந்த சமுத்திரத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சே. அதுக்கப்புறம் அதுவும் யார் ரெண்டு சேர்ந்துட்டாங்க தெரியுமா? மிரியாமும் ஆரோனும் சேர்ந்துட்டாங்க. ஆரோன் நல்ல ஆளு தான், ஆனா நம்ம அக்கா இருக்காளே அப்படி ஏன்னா ஆண்டவர் தண்டிக்கும் போது யாரை மட்டும் தான் தண்டிச்சார் தெரியுமா? அதனால இந்த ஸ்க்ரூ கொடுக்கிறவர்கள் ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆரோனுக்கெல்லாம் அடி விழல. ஆரோன் மோசே கிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ், இது ரியல் ஆரோனே தான், தாழ்ந்து போகக்கூடியவன். ஆனா தாழ்ந்து போறவனையும் சிலர் சில கிருபை பெற்றவங்க வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அண்ணே ஆரோன் இங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? மோசே இதை செய்ய சொன்னார். மோசையா? நம்ம எல்லாம் பாருங்க ஒரே ஜாதியில கட்டிட்டு இருக்கிறோம். அந்த பயம் இருக்கிறானே, போனா சும்மா வர வேண்டியதானே. இப்போ இந்த மேட்டரை வெளியெடுத்து அவங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனால எந்த மேட்டரை கொண்டு வராங்க தெரியுமா? கர்த்தர் மோசையோடு மட்டும்தான் பேசுவாரோ எங்க கூட? ஆண்டவர் இங்க வா, இங்க நில்லு. ஆமே, நீ என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கிற? அதாவது என்ன அர்த்தம்? என்னால் அந்த எத்தியோப்பியன்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்ல பிளாக்கா இருப்பாங்க அவங்கள. ஆனா இஸ்ரவேலர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படி செவச்சவேன்னு இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. உனக்கு எத்தியோப்பியனை பார்க்க முடியல, கண்ணு ஒரு மாதிரி இருக்குல்ல. என் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் வெள்ளை, இந்த ஆளு மட்டும்தான் கருப்பு. அவன் பார்க்க முடியல. உன்னை யாருமே பார்க்காம ஆக்குறேன் பாரு. ஆமென். அம்மாக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? சாதாரண குஷ்டம் இல்ல, வெண்மையான குஷ்டம், வெண் குஷ்டம் வந்துச்சு. இப்ப காட்டுவோம் ஜாதிய. ப்ளீஸ் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்வீராக. ஆமென், ஆமென். யாரையும் பார்க்க விடாம ஆக்கிட்டாரு பாத்தீங்களா? இடிக்குதா? ஆமென். சிலருக்கு வருத்தம் என்னன்னா, நீங்க முதல் ஆராதனையில தானே இது சொன்னீங்க, ரெண்டாவது ஆராதனையில சொல்லல. ஏன்னா நீங்க முதல் ஆராதனையில தானே வந்தீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயோ லைட்ட ஊரல்மா. ஆமென். ஆரோனால தாங்க முடியல பாருங்க. மக்களுடைய பிரஷரும் தாங்க முடியாம விழுந்துட்டாரு. இங்க மிரியாமுடைய பிரஷரும் தாங்க முடியாம பேசிட்டார். ஹல்லேலூயா. நம்ம எந்த அழுத்தத்துக்குள்ள இருக்கிறோம்? நம்மளை அழுத்துறது யாரு? தாவீது சொல்றாரு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கு. இந்த அழுத்தத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த அழுத்தத்தில் இருக்கிறவன் தான் சொல்றான், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய், பாவத்தை முழு பகையாய் பகைக்கணும்னா நம்ம பரலோக அழுத்தத்துக்குள்ள இருக்கணும். ஆமே, நான் எந்த அழுத்தத்தில் இருக்கிறேன்? ஹல்லேலூயா. என்ன ஒரு அழுத்தம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீற வைக்குதுன்னா, அந்த அழுத்தம் என்னுடைய சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய அவசியமா இருக்கிறது. அழுத்தம் இருக்கும். ஆமென். போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அழுத்தத்தை கொடுக்கும் போது அவ சொல்றா, யாருமே இந்த வீட்டுல இல்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் சொல்லும் போது யோசேப்பு சொல்றான், நம்ம 2 பேரும் மட்டும் இல்ல, இங்க 3வது ஒருத்தர் இருக்கிறார், நான் அவர் அழுத்தத்தில் இருக்கிறவன். ஆமென்.
யாருமே இல்ல. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை. இந்த அழுத்தம் பவுலுக்கு எந்த அழுத்தம் இருந்துச்சு தெரியுமா? பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கியது. அவருடைய கரத்தை வைக்கிறார்னா கிருபை. அப்ப தாவீதுக்கு கிருபையின் அழுத்தம் இருக்கிறது, பவுலுக்கு அன்பின் அழுத்தம் இருக்கிறது. தாவீது சங்கீதம் பாடுகிறான், பவுல் நிருபங்களை எழுதுகிறான். ஆமே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேருது, பரலோகம் களி கூறுகிறது. இந்த அழுத்தம் மாறும்போது வேற அழுத்தம். ஆரோன் இப்படி செய்கிறவனா இல்ல, ஆரோனுடைய கோல், மோசைக்கு கோலுக்கு என்ன பவரோ அதே பவர் எந்த கோலுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? ஆரோனுடைய கோலுக்கு கொடுக்கிறார். என்ன பவருங்க! ஆமென். அப்படிப்பட்ட ஆரோன் இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய காரணம் என்ன? அழுத்தம். சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா 13:26. தேவனை அறியாத ஸ்திரீகளிடத்திலே அவன் திருமணம் பண்ணினதுனால என்ன ஆனது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவோ, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் என்ன செய்ய பண்ணினார்கள்? பாவம் செய்ய பண்ணினார்கள். அந்த அழுத்தம். சாலமோன் விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரீசன் சாலமோனுக்கு தெரியாத ஆண்டவர் யாருன்னு. இப்படி சின்ன வயசுலயே தாவீது கூட தரிசனத்தை பார்த்துருப்பாரான்னு தெரியல. ஆண்டவரை தாவீது தரிசனத்துல பார்த்ததாட்டெல்லாம் பைபிள்ல நம்ம பார்க்க முடியாது. ஆனா சாலமோன் சின்ன வயசுலயே பார்த்துட்டார். என்னடா வேணும் உனக்கு, கேளு. இப்படி ஆலயத்தை கட்டி மகிமை இறங்கினதை கண்ணால கண்டவன் சாலமோன். ஆனா இன்னைக்கு விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்க காரணம் என்ன? அழுத்தம். பல அழுத்தம். பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கும்போது ஆமாம், எல்லாம் நீங்க பார்க்குறீங்க, எல்லாம் பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மேல அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. ஆமே, அது வருவான்னு சொன்னான். எங்க வருவா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் வருவா. எங்க வருவா? எப்போ வருவி? அவன் ஏங்கி அவன் பிள்ளை பிறந்து, அவன் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து இன்னும் வரல. ஆமா, இந்த அந்நியன். ஏன்னா அதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்க தெய்வங்கள் உள்ள என்றாகும். சாலமோன் ஆனாலும் அழுத்தம் ஜாஸ்தியாச்சுன்னா உன் ஞானம் அங்க கை கொடுக்காது, உன் ஐஸ்வர்யம் அங்க கை கொடுக்காது. இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், வேற ஆப்ஷனே கிடையாது. போய் நின்னுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த அழுத்தம் ரொம்ப முக்கியம். இப்பொழுது மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவன் இறங்கி வரும்போது அவன் எங்கிருந்து வருகிறான் தெரியுமா? பிரசனத்திலிருந்து. அந்த பிரசனம் எப்படிப்பட்ட பிரசனம் தெரியுமா? அது அக்கினி. தேவ பிரசனத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆமென், அது அவருடையவர்களுக்கு அது அன்பின் நதி. ஆனால் அவருடையவர்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பும் போது அது அக்கினி நதி. தேவ பிரசனத்தை சுமந்து ஒருத்தன் போறானா, அவன் அக்கினியை சுமந்துட்டு போறான் அர்த்தம். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 20வது வசனத்தை பாருங்கள். 32:20 வாசியுங்கள். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து, அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த கன்றுக்குட்டி எதிலே செய்யப்பட்டது? பொண்ணு அக்கினியில போட்டா என்ன ஆகும்? அப்படிலாம் ஒருகாது. பொண்ணு அக்கினியில போட்டா அது என்ன ஆகாது தெரியுமா? அது இன்னும் உருவாக்கப்படுவதற்கு ஏதுவாய் தான் வளருமே தவிர அது பொடியாகாது. இவரு பொண்ணு அக்கினியில போட்டு எதாக்குறார் தெரியுமா? பொடியாக்குறாரு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண அக்கினியில இது சாத்தியமே கிடையாது. ஆமே, அதாவது 1064 டிகிரி செல்சியஸுக்கு மேல
அதாவது நம்ம வீட்டுல வைக்கிறோம் தெரியுமா நெருப்பு, இந்த நெருப்பை விட பல மடங்கு அதிகமான மட்டும்தான் பொண்ணை என்னாக்க முடியும் தெரியுமா? அதை உருக்கி இல்லாமல் ஆக்க முடியும். ஆரோனும் அக்கினியில தான் போட்டான். வேதம் சொல்லுகிறது 32வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பாருங்கள். ஆரோன் சொல்லுகிறான், அப்பொழுது நான் பொன்னுடைமைகளை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. அதை அக்கினியிலே போட்டேன், அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. ஒருவன் அக்னியில போட்ட போது கண்டுகுட்டி வருது, இன்னொருத்தன் அக்னியில போட்ட போது பொடியாகுது. அதன் அர்த்தம் என்ன? நீ கேரி பண்ற அக்னி பத்தல்லன்னு அர்த்தம். நீ கேரி பண்ற அக்னி ஆரோனா இருந்தாலும் அக்னி அளவு பத்தலன்னு அர்த்தம். ஆமென். நீ சுமக்கிற அக்னி கண்டுகுட்டி வைக்க கூடாது. நீ சுமக்கிற அக்னி பத்தல்ல. நான் போட்டேங்கிறான். ஏன் நான் போட்டேன்? மோசே சொல்ல, நான் போட்டேன். என்ன நான் போட்டப்போ கண்டுகுட்டி வருது, கண்டுகுட்டி வருது. நீ பாம்பு அடிக்கிறதா இருந்தா ஒழுங்கா அடிக்கணும். ஆமா, சு காக்கா இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. அடிக்கிறதா இருந்தா அது திரும்ப எழும்ப கூடாது. அது தீல போட்டுரு. பவுல் எங்க வேணாலும் உதறி போடலாம். பவுலுக்கு தெரியும் இந்த தீல போட்டா அது நீ எழும்பாது. நீ சுமக்கிற ஆரோனும் அக்கினியில தான் போட்டாரு. ஆனா இந்த அக்கினி பத்தல்ல. தேவ சமூகத்தில் இருக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்றேன். நான் ஜெபித்த பிறகு என் வீட்டுல இது வந்துட்டு, நான் ஜெபித்த பிறகும் இன்னைக்கு கர்த்தர் சிலரோட தீர்க்க தரிசனம் பேசுறாரு. உன் அக்கினி பத்தல, உன் அக்கினி பத்தல, உன் அக்கினி பத்தல. நான் ஜெபித்த பிறகு, நான் இப்படி பண்ண பிறகு, நான் ஊழியம் பண்ண பிறகு என் வீட்டில் இப்படி வந்துச்சு, என் குடும்பத்தில் இப்படி வந்துச்சு, என் தலைமுறைக்கு இப்படி வந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை, உன் அக்கினியை அதிகப்படுத்து, உன் அக்கினியின் அளவை அதிகப்படுத்து. எந்த கண்டுகுட்டி எழுமி நிற்கிறதோ அது ஓம் முன்னாடி ஒன்ன கொண்டு அதை பொடியாக்கி. ஜீசஸ். அது பொடியான ரிசல்ட் என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? லேவி எழும்புவான், தலைமுறை எழும்பும். லேவி யாரு தெரியுமா? தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவன், வாசனையை கெடுத்தவன். ஆனா அக்கினியில இந்த கன்றுக்குட்டி இல்லாமல் ஆச்சு பாருங்க. அதே லேவிய கர்த்தர் எழுப்பி கர்த்தருடைய சந்நிதியில் நின்று தூபம் காட்ட வைக்கிறார், வாசனை செலுத்த வைக்கிறார். அக்கினி அளவு பத்தலைன்னு அர்த்தம். இன்னைக்கு அது நடக்குது, இந்த கிரியை நடக்குது, அது நடக்குது. சில பாத்திருக்கீங்களா? ஐயோ இவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லிட்டு போனாங்க, இப்படி இப்படி உனக்கு நடக்கணும், அப்படியே நடக்குது. ஏன் நடக்குது? அக்கினியின் அளவு பத்தல. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் மலையில நிக்கிறாங்க. ஒரே ஒருவன் வருகிறான், ஒரே ஒருவன் வருகிறான், அக்கினியோடு வரான், அக்கினியோடு வரான். வந்து ஒன்னு சும்மா தான் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. 3 வருஷம் எங்க இருந்தான் தெரியுமா? நமக்கு கிட்ட கேட்டா சொல்லுவோம், கேரி தாட்டண்டையில இருந்தான். ஆமென். சாரிபாத் வீட்டுல இருந்தான். இல்ல, அவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறான், அக்கினியோடு நிற்கிறான். அவன் அக்கினி சாதாரண அக்கினி கிடையாது. ஆமென். என் குடும்பத்தில் அது இது நடக்குதுன்னா இன்னைக்கு கர்த்தர் சிலரை உத்தரவாதம் எடுக்க வைக்க போகிறார். உங்க தலைமுறையால உங்களுக்கு வாசனை கெட்டு போச்சா? அக்கினியின் அளவு அதிகரிக்கும் போது அந்த தலைமுறை லேவியனா எழும்புவார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும். ஐயோ, தலைமுறை தலைமுறை ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி. ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம் முற்பினாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசு
ஆமென். உடரபா கரபா சந்தர பலவ ரபது நரபல. ஜீசஸ். இன்னைக்கு உங்க கூடாரத்துல சத்துருவின் கை ஓங்கி இருக்கிறதா? அந்நிய தெய்வத்தின் வல்லமை உங்களை வந்து ஆட்கொள்றது போல இருக்குதா? கர்த்தர் சொல்ற, நீ ஆரோனா இங்க நிக்க கூடாது, நீ மோசையா வரணும், மோசையா வரணும். இந்த அக்கினி கண்டுகுட்டியை உருவாக்குகிற அக்கினி அல்ல. சில சொல்லுவாங்க, சில சொல்றீங்கல்ல, நான் என்னைக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. கண்டுகுட்டி வெளியே வருதுல்ல, ஜெபிக்க ஆரம்பிச்சா அப்படிதான் வரும். பவுல் விறக தூக்கி போட்ட பாம்பு வெளியே வரதான் செய்யும். உடனே நீ எல்லாம் உடனே அக்கினி அவிஞ்சிருமா? உடனே அக்கினி அவிஞ்சிருமா? ஆவியை அவித்து போடாதிருங்க. அதான் அக்கினி. ஆவியை அவித்து போடாதிருங்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர். இன்னைக்கு நான் ஜெபிச்சா பிரச்சனை, நான் போராடினா பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ சமூகத்தில் தரித்திருக்கிறது இன்னும் அவசியமா இருக்கிறது. இதுவரை நீ போட்ட அக்கினியில கண்டுகுட்டி வரலாம், ஆனா இனி நீ போடுகிற அக்கினியில எல்லா கண்டுகுட்டியும் இல்லாமல் உடரபா சந்தர் அலார் அடா அலரா. இத ஆரோன் சொல்றா, இந்த ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியல, எனக்கு வேற வழி தெரியல, நான் அது அக்கினியில போட்டேன் அப்படிங்கிறார். அது கன்றுக்குட்டியாக வந்தது. ஆமே, அக்கினியில போட்டேன், அது கன்றுக்குட்டியாக வந்தது. நான் ஜெபம் பண்றேன் பிரதர், பாவம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனா நான் ரொம்ப பண்றேன். ஆமே, வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை தேடுகிறவனா இருந்தா நீ அக்கினியில போட்டு அது கண்டுகுட்டியா தான் வரும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். சும்மா தள்ள கவிச்சு ஜோம் பண்ணலாம் மாறாது. நீ தரித்திருக்கணும். அதுதான் அவர் சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இது மட்டும் நடந்துட்டுனா நீ தைரியமா சொல்லுவ, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல தலை காட்ட முடியல, ஏன்னா அந்த லேவி வாசனை கெடுத்துட்டான். இன்னைக்கு சம்பவம் அப்படியே மாறுது. லேவியன் எங்க நிக்கிறான் தெரியுமா? ஆண்டவர் சுகந்த வாசனையை முகர்ந்தார்னு பைபிள்ல இருக்கு. சுகந்த வாசனை, இது அவருக்கு செலுத்துகிற சுகந்த வாசனை, இது அவருக்கு செலுத்துகிற சுகந்த. இது யாரு தான் செலுத்தணும் தெரியுமா? இந்த லேவி தான். வாசனையை கெடுத்தவன் தான் இன்னைக்கு அவருக்கு அவர் விரும்புகிற வாசனையை கொடுத்துட்டு இருக்கிறான். இதுவரை உங்க தலைமுறை வாசனை கெடுத்தவர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு அக்னியை அதிகப்படுத்துங்கள். அவர்கள் வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். கர்த்தர் எழும்ப பண்ணுவார். என்ன செய்யணும்? அக்னி அதிகரிக்க சமூகத்துல வா, நெருங்கி வா. உன்னை தேவனோடு நெருங்க விடாம பண்ணுகிற மோசே, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டியாச்சு, கையில் இருக்கிற கோலம் போடு. Yes to God always. எப்பவுமே ஆண்டவருக்கு எஸ் சொல்லிட்டே இருங்க. இது வேண்டாமா? வேண்டாம். அதான் பவுல் சொல்ற, எனக்கு எது லாபமா இருந்துச்சோ அது எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிற. அதனுடைய ரிசல்ட் என்ன? நான் எங்க போனாலும் என்கிட்ட என்ன ஒரு வாசனை வெளிப்படுது தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது. பவுலுக்கு ஒழுங்கான பார்வை கிடையாது. அந்த தமஸ்குக்கு போற வழியில அடிச்சு பாருங்க, அதோடு அவருக்கு கண்ணு வந்து பார்வை கிடைச்சது. ஆனா ஒரு கூச்ச பார்வை அவருக்கு இருக்கும். அதனாலதான் ஒரு பிரதான ஆசாரியன் தெரியாம பேசிட்டு இருப்பார், பக்கத்துல இருக்கிற பலார்னு அடிப்பான். அடிச்சுட்டு, பிரதான ஆசாரியனே இப்படி பேசுறியா சொல்ல, எனக்கு அது யாருன்னு தெரியல அப்படிம்பாரு. ஆமே, கலாத்தியருக்கு நினைக்கிறேன் எழுதும்போது சொல்லுவார், நான் கேட்டா உங்க கண்ணையே எனக்கு கொடுப்பீங்க. அதே போல பெருசா வாக்குலையும் பெரிய ப்ரீச்சர்லாம் கிடையாது. பேச்சு பேதுரு மாதிரி அந்த பேச்சுல மாட்டார். ஆனா அவருக்கு எழுத்து இருக்கு. எழுத்து அவரை பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் அப்படி ஒரு கூட்டத்தில் வந்தானா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டம் வர ஆரம்பிக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவனா
உலகத்தை அதான் அக்கினி, அதான் அக்கினி. இந்த அக்கினி தான் தேவை, இந்த அக்கினி தான். ஆமென். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா வந்து நின்று அங்க ஏதோ ஒண்ணு நடக்கும். ஹல்லேலூயா. அதாவது 276 பேர் பயணிக்கிற கப்பல்ல பவுல் மட்டும் தனியா ஆண்டவரை ஆராதிக்கிறவன். அவன் வாய்ஸுகள் அங்க வேல்யூவே கிடையாது. ஆனா மொத்த பார்வையும் இந்த ஒரு மனுஷனுக்கு நேரா திரும்ப வச்சாருங்க. இதுதாங்க தேவன், இதுதாங்க தேவன். இவன் சொல்லி நடக்கலங்க. ஆமென். அங்க மெஜாரிட்டி வேற, ஆனா கடைசியில இவன் சொல்றது படிதான் நடக்கிறது மாதிரி கர்த்தர் மாத்திட்டார். உங்க வீட்டுல உங்களுக்கு வாய்ஸ் இல்லையா? அக்கினியை அதிகப்படுத்துங்கள். சூழ்நிலை மாறும், சூழ்நிலை மாறும், சூழ்நிலை மாறும், சூழ்நிலை மாறும். ஆமென். எத்தனை காலம் தான் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை காலம் தான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு பைபிள் வாசிக்கிறீங்க? தேவனோடு சரித்திருங்கள். அக்கினி எழும்பட்டும், கட்டுக்குட்டி இல்லாமல் ஆகட்டும். லேவி புத்திரர் உன் சந்ததி ஆண்டவருடைய சந்ததியா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுவார். 33:1 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்தினை அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அது ஓகே, அடுத்து வாசிங்க. நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும். மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் மோசே, அது ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீயும் அப்படின்றார். 32வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்? 32:9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. இந்த இடத்துல மோசையை யாரோடு சேர்த்து வச்சு ஆண்டவர் பேசல தெரியுமா? அந்த ஜனங்களோடு சேர்த்து வச்சு பேசல. ஆனா 33வது அதிகாரத்துல எங்க கொண்டு வந்துட்டா தெரியுமா? நீயும் சரிதான், அவனும் சரிதான். இங்கதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன ஆண்டவரே, என்னையும் அங்க கூட்டி வச்சிட்டீங்க. நீயும் ஆண்டவர், நான் கண்டுக்குட்டியை செய்யலையே, நீ கண்டுக்குட்டியை செய்யல, ஆனா நான் உன் கையில தந்ததை உடைச்சு போட்டேன். ஆவியானவர் கற்று தந்ததை சொல்றேன். மோசைக்குள்ள எழும்பினது ஆவியின் வைராக்கியம், ஆனா மோசே செயல்படுத்தினது மாம்ச வைராக்கியம். மோசே என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 19வது வசனத்தை பாருங்கள். 15, 16, 32. பின்பு மோசே நானே வாசிக்கிறேன். மலையிலிருந்து இறங்கினான். அடுத்த வார்த்தை, சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த வார்த்தை கவனிங்கள். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமா இருந்தது. இப்ப மோசே இதை எடுத்துட்டு வர்ற, அந்த எழுத்து மட்டும் அவருடைய எழுத்து இல்ல, அந்த பலகை அவருடையது. இப்ப மோசே கண்டுக்குட்டி அடிச்சது உடைச்சது எல்லாமே சூப்பர். ஆனா அதுக்கு கூட எந்த கிரியையும் வெளிப்பட்டுட்டு தெரியுமா? இதுதான். இது மிக்ஸ் ஆயிடக்கூடாது. இது மிக்ஸ் ஆயிட்டுன்னா பிரச்சனை. நம்ம பல நேரத்தில் ஆவியின் வைராக்கியம் சொல்லி செய்யற நிறைய காரியத்தில் கூட எதையும் சேர்த்து அடிக்கிறோம் தெரியுமா? மாம்ச கிரியையும் தூக்கி உள்ள வைக்கிறோம். அது அவங்க அப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். அப்போ நம்ம சொல்றதை பார்த்தா ஏதோ பயங்கரமா இவங்க மீகாவேலுக்கு வாள் இவங்க இடுப்புல தான் இருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு கூட எது மிக்ஸ் ஆயிடக்கூடாது தெரியுமா? பேதுருக்கிட்ட பட்டயத்தை வாங்க சொன்னது யாரு? இயேசு. பட்டயத்தை எடுத்து வெட்டினது என்ன கிரியை? மாம்ச கிரியை. இது மிக்ஸ் பண்ணலாமா? இது சொல்ல முடியும். தேவன் செஞ்சு கொடுக்கிறார். மோசே என்ன பண்றா தெரியுமா? அந்த கண்டுக்குட்டிய
கன்றுக்குட்டியை பார்த்ததுமே முதல்ல மோசே செய்தது என்ன தெரியுமா? கன்றுக்குட்டியை உடைக்கல, முதல்ல செஞ்சது கற்பலகை உடைக்கிறான். மோசே, உன் கோபம் நியாயமான கோபம். அது தேவனுடைய கோபத்தை தான் நீ உள்வாங்கி இருக்கிற நியாயமான கோபம். ஆனா செயல் அது 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 தேவனுடைய செயலா? அது மாம்ச செயலா? செயல் எப்படிப்பட்ட செயல்? இதுதான் தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? மறைவான குற்றங்களுக்கு. அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நான் இந்த இடத்துல நம்ம மோசையை எப்படிங்க ப்ளேம் பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்ல, நீயும் அப்படின்ட்டாரு. நீயும் அப்படி. இதுதான் மோசையால தாங்க முடியல. ஆண்டவரே, நானும் மாறிட்டேன் ஆண்டவரே. நம்ம பெருசா கண்டுகுட்டி எல்லாம் செய்து வைக்கல. ஆனா கண்டுகுட்டியே செஞ்சு வச்சவன் எப்படி அவரை துக்கப்படுத்தினானோ, நாம இன்னொரு விதத்துல அவரை துக்கப்படுத்தும் போது அவர் எந்த கேட்டகரியில தான் வச்சிருக்கிறார் பாருங்க, நீயும் அவங்களும். ஓ ஆண்டவரே, அப்ப நான் 40 நாள் ஆண்டு சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தது, நான் நீயும் அவங்களும், நீயும் நீயும் அப்படின்ட்டார். நீயும் எடுத்ததும் நீயும் அப்படின்ட்டார். இது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மோசே எதிர்பார்க்கல, ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ என் சமூகத்தில் இருக்கு, நான் அல்லவா செஞ்சு கொடுத்தேன், நான் அல்லவா இந்த குடும்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன், இது என் கையல்லவா உருவாக்கி கொடுத்தது, இப்படி உடைச்சிட்டு நிக்கிறியே, இது நான் அல்லவா உனக்கு செஞ்சு கொடுத்தேன். அவருடைய கையல்லவா இந்த கற்பலகைகளை செதுக்கினது. 34வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். மீண்டும் கர்த்தர் மோசையை சால்வாயிருவாரு. ஆண்டவர்கிட்ட சால்வாயிட்டு திருப்பி வரும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில செயல்னால உண்டான நஷ்டம் இருக்குல்ல, திரும்ப ஆண்டவர் மன்னித்து திரும்ப நம்ம கொண்டு வருவார். ஆனா சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நஷ்டமானது தான். இனி மோசைக்கு எது இல்லாது தெரியுமா? அவரே செஞ்சு கொடுக்கிற அது இல்லை. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இதை பண்ணிடுவோம், அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்டுருவோம், நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்ம அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். ஆனா கைவிட்டு போனது தான், உடைஞ்சு போனது தான், நஷ்டமானது தான். மோசே, இனி நான் இதை செய்யவே மாட்டேன். நான் உனக்கு வேற, உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமானது செய்வேன். ஆனா இது உன் லைஃப்ல இனி இருக்காது. சிம்சோன் ஜெபித்த போது அவனுக்கு பழைய பலன் மீண்டும் வந்ததா இல்லையா? ஆனா எது அவனுக்கு இல்ல தெரியுமா? பார்வை இல்லைன்னா இல்லதான். ஆமென். இல்லைன்னா இல்லதான். எனவேதான் அந்த பாவத்தோடு விளையாடாதீங்க. சிலது நமக்கு நஷ்டம் ஆச்சுன்னா, நீங்க யாக்கோபு பெத்தேல்ல ஆண்டவர் யாக்கோபு சந்திக்கும் போது அவன் அப்பொழுதே ஒப்புரவாக இருந்தா சாப்டரே வேற. ஆனா அப்பொழுது அவன் ஒப்புரவாகாமல் 20 வருஷம் கழிச்சு ஒப்புரவானதும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவனை இஸ்ரவேலா மாத்தினார். ஆனா அவனுக்கு என்ன நஷ்டம் ஆச்சு தெரியுமா? அவன் லைஃப்ல அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. வீட்டை விட்டு புறப்படும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, எல்லாம் சால்வானதும் உன்னை நான் கூப்பிடுவேன்பான்னு. அவன் திரும்பி வரும்போது அந்த வீட்டில் அவங்க அப்பா இருந்தாங்க. ஆனால் யார் இல்லை தெரியுமா? அவங்க அம்மா இல்லை. இனி யாக்கோபு இஸ்ரவேல் யெஷூரன் சூப்பர். ஆனால் மிஸ் ஆனது தானே, நஷ்டமானது. எனக்கு கேட்கிற ஒவ்வொரு சில மாம்ச கிரியையினால, கோபத்தினால, வைராக்கியத்தினால நாம் எடுக்கிற சில காரியம் குடும்பம் உடையுது. ஆமாம், எத்தனை உறவுகள் பிரேக் ஆகுது தெரியுமா? நம்ம கேட்டால் நம்ம கிட்ட 1000 நம்முடைய கோபம் நியாயமான கோபம் தான், எல்லாம் தான். நீ கன்றுக்குட்டி எல்லாவா உடைக்கணும்? உன் கையில் ஒரு கம்பு இருக்கு, ஃப்ரெண்டில் ஒரு பாம்பு இருக்கு. பாம்பை பார்த்த கோபத்தில் நீ கம்பை உடைச்சேன்னா, இன்னைக்கு நம்ம அப்படிதானாங்க நம்ம ப்ரேயர் லைஃப்ல கை வைக்கிறோம், எல்லாத்துலையும் கை. அந்த கோபத்தில் எதுக்கு இப்படி ஒரு ஜெபம் வேண்டாம், போ யாரும் சர்ச்சுக்கு போண்டாம், யாரும் சாப்பிடண்டா சொல்றோமா? இல்ல, இப்படி போய் யாரும் சர்ச்சுக்கு போகண்டா, யாரும் சண்டே கிளாஸ் போகண்டா, யாரும் எங்க என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகண்டா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம உடைக்கிறதே கற்பலகையே தானே. அவரா செட் பண்ணி கொடுக்கிறாரு பாருங்க. அவரா அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் அதை நிதானமா, அந்த பலகைகள் 16வது வசனம், தேவனால் செய்யப்பட்டதாயும்
சும்மா எடுத்து கொடுக்கலங்க. ஆண்டவர் சும்மாலாம் தரல. தேவன் உங்களுக்கு தந்த குடும்பம் தேவன் செஞ்சு அது வடிவமைத்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இப்ப வந்து நிற்கும் போது நம்ம எந்த சாதிச்சிட்டோம் நிக்கிறோம் தெரியுமா? நான் கண்டுகுட்டிய உடைச்சிட்டேன். நீயும் நான் வேணா தூதன் அனுப்புறேன் அப்படின்ட்டாரு. 32வது அதிகாரத்தில் வேற மாதிரில பேசிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன அவங்க கூட சேர்க்கவே இல்லையா ஆண்டவரே? இப்போ என்ன? மோசே பார்த்தார். என்ன செய்தார் தெரியுமா? கூடாரத்தை பெயர்த்து அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்கள். 33:7. 1000 தலைமுறைகளுக்கு 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. அதாவது நான் என்ன பண்ணேன்னு இந்த இடத்துல மோசே கேட்கல. நான் என்ன ஆண்டவரே பண்ண கேட்கல. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பல நேரத்தில் நம்ம சிலரோடு பேசாம இருக்கிறோம்ல, அது ஆவியின் வைராக்கியத்தில் மாம்ச வைராக்கியத்தில். சிலர் மன்னிக்காம இருக்கிறோம்ல, ஆவியின் வைராக்கியமா மாம்ச வைராக்கியம். நம்ம கன்றுக்குட்டியை உண்டாக்கல, நம்ம அந்நிய தெய்வத்தை வழிபடல, நம்ம மற்றவர்கள் செய்தது போல புசிக்க குடிக்க விளையாட எழும்பல. எல்லாமே நம்ம சைடுல கரெக்ட். ஆனா மாம்சத்துல சில காரியங்களை செய்து விட்டு நம்ம வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவனும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதான். மோசே அதை அக்செப்ட் பண்றார், ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு தான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒருத்தன் தன் பிள்ளைகளை உணர்ந்துட்டான்னு வைங்களேன், ஆண்டவர் யாரா மாறிடுவார் தெரியுமா? ஃப்ரெண்டா மாறிடுவார். அந்த இடத்துல தான் கர்த்தர் மோசையோடு எப்படி பேசினார் தெரியுமா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய். அப்படி பேசும்போது மோசே ஆண்டவர்கிட்ட 3 விண்ணப்பங்களை வைக்கிறான். அதில் முதல் விண்ணப்பம் தான் நாம் மெடிடேஷன்ல கேட்டோம். 33:13. உமது வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே, நான் எப்படி பயணிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எனக்கு அறிவியும். 2வது, என்னை தனியே விட்டு விடாதே. நீயோன்னு சொல்லி என்னை விட்டுறாதீங்கப்பா. அதுதான் 15. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு என்னை தனியா விட்டுறாதீங்க. 12வது வசனத்துல மோசே ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. தேவர் இருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அதன் அர்த்தம் என்ன? மோசே என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க அழைப்பையும் உங்க கிருபையும் மட்டும்தான் நான் நம்பி நிற்கிறேன், என்னை தனியா விட்டுறாதீங்கப்பா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால. உங்க அன்பு. ஆண்டவரே, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க அவனை அழைச்சிட்டு போகணும், என் கூட இன்னார அனுப்புவேன்னு சொல்லல. நீங்க என்ன அழைச்சிங்க? உங்க கண்ணில் உங்க அழைப்பு உங்க கிருபை தான். என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். 3வது சொல்றார், உடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். அதன் அர்த்தம் என்ன? உங்களை பார்க்க வச்சிருங்க. நான் இவ்வளவு தூரம் இருந்து என்னுடைய வாழ்க்கையின் முடிவு உங்களை பார்க்க முடியாம போயிடக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல், அதாவது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. கிருபைன்னா என்னங்கிறத பார்க்கிறோம், அவர் செய்த நன்மையை பார்க்கிறோம், நிறைய பார்த்துட்டோம். ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மையும் பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தன் ஆண்டவரை பார்க்கலன்னு வைங்களேன், ஆமென். ஆண்டவரே, உங்களை பார்க்க முடியாம போயிடக்கூடாது. ஒருத்தனால இவனால ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு அவன் நம்பிக்கையே அவுட்டு. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
கடைசி நாளில் நான் அவரை இந்த நம்பிக்கை அவன் சரீரம் அழுகிற நிலைமையில் இருந்த போது அவனை நிக்க வைக்குது. நான் பார்ப்பேன். இப்ப நீயும் அப்படின்னதும் மோசே, எனக்கு பார்க்கணும், எனக்கு உங்களை பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. எனக்கு பார்க்கணும், என்னை பார்க்க வைங்க. நானா உங்களை பார்த்துருவானான்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைப்பா. நான் பிரசனத்தில் இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கிறேன். நான் கொஞ்சம் இறங்கினதும் என்கிட்ட வெளிப்பட்டதெல்லாம் ஆவியின் கிரியா பார்த்தா இடையில இதுவும் வருது ஆண்டவரே. அதனால ஆண்டவர், நான் பார்ப்பேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. என்னை பார்க்க வைங்கன்னு நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. நான் பார்ப்பேன் என்று யோபு மாதிரி சொல்ற தைரியம் எனக்கு இல்லப்பா. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைக்குது இல்ல, எஸ், என்னை பார்க்க வச்சிருங்க, என்னை பார்க்க வச்சிருங்க. காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீட்டுள்ளது ஒன்றும் உள்ளே வர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என்னை பார்க்க வச்சிருங்க. அவன் கேட்ட மூணையும் அண்ணன் டிக் பண்ணிட்டார். மூணையும் டிக் பண்ணிட்டார். முதல்ல பார்க்க முடியாதுன்னாரு, ஆனா அவருடைய நாமத்தை கூறினார் பாருங்க, கர்த்தர் இரக்கம்னு பார்க்க வச்சிட்டார். என்ன சொல்லி கூட்டிட்டு போனாரு தெரியுமா? என் பின்னாடியே நீ பாப்பேனாரு. ஆமென். ஆனாலும் போறான் பாருங்க. ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு சொல்றாரு, என் தாசன் இருக்கான் தெரியுமா, அவன் என் சாயலை பார்க்கறான். என்னது அர்த்தம்? நான் எப்படி இருக்கிறேன்னு ஆரோனை உனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வர உனக்கு தெரியாது, மாசத்துக்கு 2 நாள் வர உனக்கு தெரியாது. என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவனா எப்பவுமே என்னோடு இருக்கிற மோசே கிட்ட கேளு, அவன் சொல்லுவான் நான் யாருன்னு. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமது வழி எனக்கு தெரியும், என்னை தனியே விட்டு விடாதையும், உங்களை பார்க்க வச்சிருங்க, என்னை சுத்திகரியும், என் அக்கிரமும் என் பாவங்களை. ஆண்டவர் மோசைக்கு தம்மை வெளிப்படுத்தின போது மோசே தீவிரமாய், யாத்திரை 34 அதனுடைய 8-9 வசனங்களை நீங்கள் பார்க்கும் போது மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும். அப்ப மோசே அக்செப்ட் பண்றார், தன் பிள்ளைகளை உணர்கிறார். எங்கள் மோசே என்னங்க பண்ணிட்டாரு? ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி பனிஷ் பண்ணலன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? யூதா நிருபத்தில் இருக்கிறது, மோசையின் சரீரத்தின் பக்கத்துல யார் குற்றம் சாட்ட வந்து நிக்கிறா தெரியுமா? பிசாசு நிக்கிறான். ஒரு சின்ன விஷயம் போது அவனுக்கு ஒண்ணு இல்லாத மேட்டரையே ஊதி பெருசாக்குற உலகம் இது. ஒரு சின்ன வந்து நிக்கிறான். அப்பொழுது மீகாவேல் வந்து என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். ஏன்? அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அங்க பனிஷ்மெண்ட். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அதனுடைய ரிசல்ட் தான், நீ கானானுக்கு போக வேண்டாம் மோசே அப்படின்ட்டார். உனக்கு மகிமை வேணும்னா இங்க நீ நில்லு அப்படின்ட்டார். முடிஞ்சது. ஆண்டவர் எங்க நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரோ எஸ் லார்டுன்னு சொல்லி சப்மிட் பண்ண பழகிறங்க. அதனாலதான் பிஸ்கா கொடுமுடிக்கு வான்னு சொல்லும் போது, ஒரே பர்வதத்தில் ஏறும் போதும் சீனாய் மலையில் ஏறும் போதும் சரி, அதே வாஞ்சையோடு பிஸ்கா கொடுமுடியில் ஏறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இங்க எனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் ஆமென். ஏன்னா எனக்கு அந்த வேத பகுதியை இப்போ நான் டச் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. அந்த இடத்துல இருந்துட்டு மோசேக்கு எதை காண்பித்து கொடுப்பார் தெரியுமா? எங்க இருந்து காட்டி கொடுக்கிறார் தெரியுமா? கர்த்தர் கானான்ல இருந்து அல்ல, மோசே எங்க நிக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் இருந்து, மோசே அதுதான் கானான் அப்படி சொல்லும் போது மோசே கானானை பார்த்திருப்பாரா, இவரை பார்த்திருப்பாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த இடத்துல என் ஓட்டம் முடிகிறது, எனக்கான பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்பார். ஆமா, இதுக்கு மேல நீ என்ன வேணும்?
அதை எப்படிங்க காட்டி கொடுத்திருக்கணும்? ஒரு ஐஸ்வர்யவான் பாதாளத்துல கிடக்கும் போது அவனுக்கு பரதீஸ் எப்படி காட்டி கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆபிரகாம் பக்கத்துல இருந்து காட்டி கொடுக்கல, ஆபிரகாம் அந்த இடத்துல இருக்கிறான், அப்படி காட்டி கொடுக்கப்பட்டது. ஆனா மோசேக்கு எப்படி காட்டி கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆமென். மோசே எந்த இடத்துல இதோட என் கதை முடியுது நிக்கிறானோ அந்த இடத்துல அவன் கூட உன் கதை முடியல, உன் கதை இனிதான் தொடங்க போகுது. அவர் நின்று, ஆண்டவரே கானான், ஆண்டவர் கானான்ல நின்னு இதான் கானான்ல மோசே அதுதான் கானான். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, கம்ஃபர்டர். கம்ஃபர்டர். அந்த சாயல் அவனுக்கு தெரியும்ல, அப்படியே ஃபீல் பண்ணி அந்த மார்பிலே சாய்ந்து அப்படியே ஓட்டத்தை முடிக்க வேதம் சொல்லுகிறது. ஒரு தூங்குற, கையில இருந்து தூங்குற பிள்ளைய அப்படியே தூக்கி பெட்ல போடுறது போல கர்த்தர் மோசையை அடக்கம் பண்ணினார். சாப்டர் ஓவரா அவர் மறுரூபமான போது இங்க இருந்து அப்படி காட்டினார் பாருங்க, அங்க இவரும் அவனுமாக நின்று ஆண்டவரே இங்க இருந்து இங்க எனக்கு எட்டாதது அவர் எப்படி காட்டி தரார் தெரியுமா? அவன் யாரோ ஜஸ்ட் ஓடி ஓடி வா, ஓடி 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 வா, ஆமென் ஆமென். இது பிஸ்கா கொடுமுடி, இது ஒலிவ மலை. இந்த இடத்துல இருந்து இங்கே மோசே ஓட்ட முடியும் போது, மோசே அதான் பாரு, அதான் அதான் காணோம் அப்படி சொல்லி காட்டி தந்து கதை முடிஞ்சிட்டு, இப்போ ரெண்டு பேரும் இங்க அவர் ஒலிவ மலையில ஏறுறார். மறுரூபமான போது வேதம் மகிமையிலே காணப்பட்டு, ஹல்லேலூயா ஆமென், தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டது. ஆமென். இன்னைக்கு இங்க நம்ம கூட இருந்து ஆவியானவர் அப்படியே காட்டி தரார். ஓகே, காட்டி தரார். நாளைக்கு அங்கே நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், என்னே சூட பரிசுத்தர் கூட்டம். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? க்ளோரி பாரில் மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி